வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சோயிப் அக்தருடன் நெருக்கமாக இருக்கும் பகல்காம் பயங்கரவாதி சகோதரர் மறைவால் என்ன நடந்தது, இணையதளத்தில் வெளியான வீடியோ. வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்மலமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முன்னாள் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் சோயாப் அக்தரின் சகோதரர் ஷாகித் அக்தரின் இறுதிச் சடங்கில் லஷ்கர் இ தெய்பா அமைப்பைச் சேர்ந்த பயங்கரவாதி பகல்காம் தாக்குதலில் மூளையாக செயல்பட சைஃபுல்லா கசூரி பங்கேற்கிறாங்க. இது தொடர்பான வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சோயிப் அக்தர் பாகிஸ்தானில் வேகப்பந்து வீச்சாளரான சோயிப் அக்தர் கடந்த 2011ஆம் ஆண்டு கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். தற்போது அவர் வர்ணனையாளராக செயல்பட்டு வருகிறார். இவரது சகோதரர் தான் ஷாகித் அக்தர் மறைந்தார். இவரது இறுதிச் சடங்கு தலைநகர் இஸ்மாபாத்தில் ஜூன் 24ஆம் தேதி நடைபெற்றது. இது தொடர்பான வீடியோ தற்போது வெளியாகி இணையதளத்தில் பரவி வருகிறது. இதில் சோயிப் அக்தாரின் குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் பங்கேற்றாங்க. இந்த இறுதிச் சடங்கில் இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாதிகள் பங்கேற்றிருக்கிறாங்க. மும்பையில் தாக்குதல் மற்றும் பகல்காம் தாக்குதல் உட்பட இந்தியாவில் பல கோடி பயங்கரவாத தாக்குதல் நடந்த லஷ்கர் தொய்பா அமைப்பின் முக்கிய பயங்கரவாதிகள் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறாங்க. குறிப்பாக 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட பயங்கரவாதி சைஃபுல்லா கசூரி பங்கேற்றுள்ளார். இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகுதான் இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் வெடித்தது. ஆப்ரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் நம் நாடு பாகிஸ்தான் பந்தாடியது. கடந்த 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 22ஆம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நுழைந்து 4 பயங்கரவாதிகள் 25 சுற்றுலா பயணிகளை சுட்டு கொன்றாங்க. இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்டவங்க தான் இந்த சைஃபுல்லா கசூரி. இதற்கு பதிலாக நம் நாடு சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தியதுடன் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் லக்ஸா தொய்பாவின் தலைமையிலான முரித்தோ உட்பட முக்கிய பயங்கரவாத முகாம்களை அழித்து மேலும் ரவால்பிண்டி முதல் கக்கூர் வரையிலான இராணுவ தளங்களை குறிவைத்து தாக்கியது. நம் நாட்டின் பதிலடிகள் கலங்கி போன பாகிஸ்தான் மண்டியிட்டு சரணடைந்தது. இதனையடுத்து போர் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு கூட சைஃபுல்லா கசூரி திருந்தவில்லை. கடல் வழியாக பயங்கரவாதிகளை அனுப்பி மும்பை பாணியில் தாக்குதல் நடத்துவோம் என்று மிரட்டியிருந்தாங்க. இப்போது சோயிப் அக்தார் சகோதரருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறாங்க. அதே போல் லஷ்கர் தொய்பா அமைப்பின் அரசியல் முகமான பாகிஸ்தான் மர்காசி முஸ்லீம் லீக் தலைவர் இனாம் உர்காராகுன் இந்த இறுதிச் சடங்கில் பங்கேற்றிருக்கிறாரு. ஐநா சபையில் சர்வதேச பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட கபீர் சைத் ஜமாத் உத்வா மற்றும் மில்லி முஸ்லிம் லீக் போன்ற தனது அமைப்புகளுடன் சர்வதேச மற்றும் உள்நாட்டு தடைகளை தவிர்ப்பதற்காக பிஎம் கட்சி உருவாக்கப்பட்டு கடந்த 2024 பாகிஸ்தான் பொது தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தது. சைஃபுல்லா கசூரி உட்பட பிற பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் பொது நிகழ்ச்சியில் பங்கேற்று வருவது என்பதும் இந்தியாவுக்கு எதிரான அந்த நாட்டின் நிலைப்பாட்டை வெளிப்படையாக காட்டுகிறது. மேலும் தொடர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு வழங்குவதையும் பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் சுதந்திரமாக நடமாட முடியும் என்பதை இந்த வீடியோ உணர்த்துகிறது. இந்த செய்தி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.